டொவினோ தாமஸ் சார் நடித்த படம். இது மலையாள படம். ஆனால் மலையாள படம் பார்க்குற ஃபீலே கிடையாது. ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தமிழ் படம் பார்க்குற ஃபீலாக இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. கேமரா மியூசிக் எடிட்டிங் சொல்லி படத்தில் எல்லா எலமெண்ட்ஸுமே சூப்பராக இருக்குது. ரொம்ப ஒரு நல்ல படம். இது எல்லா தரப்புக்குமான படம். சின்னவங்க பெரியவங்கன்னு எல்லாருக்கும் இந்த படம் பிடிக்கும். நிச்சயமாக தேட்டரில் வந்து படம் பாருங்கள். எல்லாருக்கும் படம் பிடிக்கும். தேங்க்யூ. ஒன்றும் இல்லை, ஒரு சில பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா பல வருஷங்களாக இருக்கும். இது 3 தலைமுறை 4 தலைமுறை ஒரு விஷயங்கள் தொடர்ந்துட்டே இருக்கு. அதுக்கான ஒரு சொல்யூஷன் சொல்லியிருக்காங்க. யாரையும் குறை சொல்லி அப்படி சொல்ல, ஒரு பக்கமான ஒரு ஸ்கிரீன் பிளே சார். சூப்பராக ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. கடின உழைப்பு இருக்கு. இது ஒரு டீம் ஒர்க் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. நிறைய கேரக்டர்ஸ் சின்ன சின்ன ரோல் நல்லா பண்ணியிருக்காங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா இது ஒன் மேன் ஆர்மி தான். டொவினோ சாரோட பெர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக இருக்குது. இந்த படம் பார்த்தீங்கன்னா 3 வெரைட்டி ஆஃப் கேரக்டர்ஸ். அந்த 3 கேரக்டர்ஸ்க்கான பாடி லாங்குவேஜஸ் வேறு வேறையாக கொடுத்துருக்காரு. ஏன்னா ஒன்று பிரிட்டிஷ் பீரியட் மாதிரி ராஜா காலத்தில் வருது. அடுத்து ஒரு 100-200 வருஷத்துக்கு முன்னாடி ஒன்று கரண்ட்டில் வருது. 3 கேரக்டர்ஸ்க்கான வேரியேஷன்ஸ், லாங்குவேஜில் வேரியேஷன்ஸ், பாடி லாங்குவேஜில் வேரியேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் மின்னல் முரளி படம் பார்க்கும்போதே எனக்கு டொவினோ சார் ரொம்ப பிடிக்கும். இப்போ அவரோட பிக் ஃபேனாகவே ஆகிட்டேன். தேங்க்யூ. படம் பாருங்கள், எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ. படத்தில் பிடிச்ச சீன்ஸ் நிறைய இருக்குது. எனக்கு மணியன் சாரோட என்ட்ரி சீன், அதாவது மணியன் சார் அந்த போலீஸ் உள்ளே வருவாங்க, அப்போ வெளில கொடுக்குற ஒரு என்ட்ரி சீன் ரொம்ப பிடிக்கும். லவ் சீன் ஒன்று, அந்த மாடியில் நீங்கள் படம் பாருங்கள், உங்களுக்கே தெரியும். லவ் சீன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். முக்கியமாக லவ்வர்ஸ் இந்த படத்தை மிஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பாக 10 out of 10 கொடுக்கலாம். இந்த படம் உங்களை திருப்திப்படுத்தும். ஆமாம். தேங்க்யூ.